Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். அதில் வந்து நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நார்மலாகவே வெண்டைக்காயில் கொலக்கொலப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அது போகிற அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அது வதங்கினதுக்கு பிறகு இதை வந்து ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதுக்கு பிறகு 10 போல் நான் சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு இதை வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போனதுக்கு பிறகு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்திற்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். அடுத்ததான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இதை வந்து 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்குங்க. கலந்ததுக்கு பிறகு 1 நிமிஷம் வந்து நல்லா வந்து இது கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதால ஒரு 30% வந்து நமக்கு ஃப்ரை பண்ணும் போதே வெந்துடுக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.